Welcome to our channel. Today we will learn 12th standard biobotany chapter 6 principles of ecology. இந்த லெசனில் இருக்கக்கூடிய 1 mark கொஸ்டினோட ஆன்சர் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். அரேஞ்ச் த கரெக்ட் சீக்வென்ஸ் ஆஃப் ஈக்காலஜிக்கல் ஹார்ட்ஷீட் ஸ்டார்டிங் ஃப்ரம் லோயர் டு ஹையர் லெவல்னு கேட்டிருக்காங்க. இதில் லோயர் டு ஹையர் லெவல் எது அப்படின்னா கம்யூனிட்டி, எக்கோசிஸ்டம், லேண்ட்ஸ்கேப், பயோம். இதுதான் கரெக்டான ஆன்சர். நம்மளுக்கு புக்லேயே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்குது பாருங்கள். நம்ம இந்த மாதிரி தான் வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து ஈக்காலஜி ஹையர்ச்சி வந்து கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ கம்யூனிட்டிக்கு அப்புறம் தான் எக்கோசிஸ்டம், எக்கோசிஸ்டம், லேண்ட்ஸ்கேப், நெக்ஸ்ட் பயோம் வருது. இப்போ ஆன்சர் இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். செகண்ட் ஒன் வந்து ecology is the study of an individual species is calledன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டடி ஆஃப் இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ் இஸ் கால்டு ஆன்டிகாலஜி, சின்காலஜிங்க தான் கரெக்டு. ஆனால் வந்து இங்கே ஆப்ஷன் வந்து செகண்ட் அண்ட் தேர்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து அதர் நேம் என்னென்னா ஸ்பீசிஸ் ஈக்காலஜி. சின்காலஜிக்கு அதர் நேம் என்ன வரும்? ஸ்பீசிஸ் ஈக்காலஜி. ஓகேவா? இது வந்து ஸ்பீசிஸ் ஈக்காலஜி. ஸோ ஆன்சர் இஸ் செகண்ட் அண்ட் தேர்டு கரெக்ட். Okay, next, a specific place in an ecosystem where an organism lives and performs its functions is, அதாவது ஃபங்க்ஷன் ஒரு பிளேஸ் அண்ட் ecosystem, ஸ்பெசிஃபிக் பிளேஸ் அண்ட் எக்கோசிஸ்டம் ஹேபிடேட் வரும். பட் ஆர்கானிசம் லிவ்ஸ் அண்ட் பெர்ஃபார்ம் இட்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு வர்றப்ப நம்ம ஆன்சர் என்ன வரும்னா நிச். ஓகே, நெக்ஸ்ட், ரீட் த கிவன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன். இங்கே 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஹைட்ரோபைட்ஸ் பொசஸஸ் ஏரன்கைமா டு சப்போர்ட் தெம்செல்ஸ் இன் வாட்டர். நம்மளுக்கு தெரியும் ஹைட்ரோபைட்ஸ் அதாவது நீரில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸுக்கு பேர் தான் ஹைட்ரோபைட்ஸ்ன்னு சொல்லுவோம். லிவிங் வித் வாட்டர். அதில் என்ன பொசஸஸ் ஆகிருக்குன்னா பேரன்கைமா வந்து மாடிஃபைடாக இருக்கும். ஏரன்கைமாவா அது வந்து பயான்சி மிதக்கும் தன்மைக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு ஏரன்கைமா தான் இருக்கும். ஓகே, வாட்டரிங் பிளான்ட்ஸில் எல்லாமே. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான், சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு, சீட்ஸ் ஆஃப் விஸ்கம் ஆர் பாசிட்டிவ்லி போட்டோபிளாஸ்டிக் அஸ் த ஜெர்மினேட் ஒன்லி இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட். இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு தான். சீட்ஸ் ஆஃப் விஸ்கம் எப்படி இருக்குன்னா இப்போ போட்டோபிளாஸ்டிக் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும் அது ஜெர்மினேட் ஆகிறதுக்கு. அது வந்து எப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் வந்து இருக்கிறதா ஜெர்மினேட் ஆகும். அப்போ போட்டோபிளாஸ்டிக் வந்து பாசிட்டிவாக இருக்கும். அப்போ செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு தான். தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர் இஸ் த ஒன்லி சாயில் வாட்டர் அவைலபிள் டு ரூட்ஸ் ஆஃப் பிளான்ட் க்ரோவிங் இன் சாயில் அஸ் இட்ஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் இன்சைட் த மைக்ரோஸ்போர்னு இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்கு. ஹை டெம்பரேச்சர் ரெடியூசஸ் யூஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் சொலிட் அப்சர்ப்ஷன் பை ரூட்ஸ். இதுவும் ராங் தான். ஏன்னா ஹை டெம்பரேச்சர் கிடையாது, லோ டெம்பரேச்சர் தான் வரும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு தான் கரெக்டு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் D. Next, which of the given plant produces cardiac glycosides? Cardiac glycosides வந்து எந்த plant வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா கெலோட்ராபிஸ் தான். நெக்ஸ்ட்டு, read the given statement and select the correct option. இங்கே ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்ட்னா ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு தான் கரெக்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஏன்னா லோமி சாயில் வந்து சில்ட்டு, சாண்ட், கிளைலாம் மிக்சராக இருக்கும். அது வந்து பிளான்ட் க்ரோத்துக்கு சூட்டபிள் தான். நெக்ஸ்ட்டு கியூமிஃபிகேஷன், ப்ராசஸ் ஆஃப் கியூமிஃபிகேஷன் அப்படிங்கிறது அந்த லிக்னின் செல்லுலோஸ் வந்து லார்ஜ் அமௌண்ட் வந்து கண்டெய்னாக இருக்கும். அடுத்து கேபிலரி வாட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ஒன்லி வாட்டர் அவைலபிள் டு பிளான்ட் ரூட்ஸ் அஸ் இட் ப்ரெசன்ட் இன்சைட் த மைக்ரோஸ்போர். அடுத்து லீவ்ஸ் ஆஃப் சேட் பிளான்ட் ஹவ் மோர் டோட்டல் குளோரோஃபில் பெர் ரியாக்ஷன் சென்டர் லோ ரேஷியோ குளோரோஃபில் ஏ குளோரோஃபில் பி ஆர் யூஸ்வலி தின்னர் லீவ்ஸ் அப்படின்ட்டுருக்கு. இது வந்து என்னென்னா ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட், தேர்ட் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ரீட் த கிவன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் ஏ பாருங்கள். கேட்டில் டு நாட் கிராஸ் ஆன் வீட்ஸ் ஆஃப் கலோட்ராஃபிஸ். தட் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா கேட்டில் வந்து டு நாட் கிராஸ் ஆன் வீட்ஸ் ஆஃப் கலோட்ராஃபிஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பி பாருங்கள். கலோட்ராஃபிஸ் ஹேவ் தோன்ஸ். அதில் என்ன இருக்கும்? தோன்ஸ் இருக்கும் அண்ட் ஸ்பைன்ஸ் இருக்கும். அண்ட் டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் ஹெர்பிவோர்ஸ்ன்னு இருக்குது. ஹெர்பிவோர்ஸ்க்கு அகைன்ஸ்டாக இருக்குது அப்படின்ட்டுருக்கு. இப்போ ஆன்சர் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, பட் ஸ்டேட்மெண்ட் பி இஸ் இன்கரெக்ட்.
என்ன கலர் டெப்ரிஸ் பார்த்தோம் அப்படின்னா பாய்சன் டாக்ஸிக் வந்து அதில் இருக்கும். அதனால் அது ஹெர்பிவோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பி இஸ் இன்கரெக்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இன் சாயில் வாட்டர் அவைலபிள் ஃபார் பிளான்ஸ் இஸ் கேபிலரி வாட்டர். தட்ஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ரீட் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபில் அப் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் ஆன்சர். அதாவது டோட்டல் சாயில் வாட்டர் கண்டென்ட் இஸ் கால்ட் இன் சாயில் இஸ் கால்டு என்னன்னு சொல்லுவோம்? ஹாலட். Soil water not available to plants is called eschat. Soil water available to plants is called setsat. இங்கே புக்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். டோட்டல் சாயில் வாட்டர் கண்டென்ட்னா ஹாலட், வாட்டர் அவைலபிள் டு பிளான்ட்ஸ்னா செர்சட், வாட்டர் நாட் அவைலபிள் டு பிளான்ட்ஸ்னா எகர்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். காலம் 1 ரெப்ரசன்ட் த சைஸ் ஆஃப் த சாயில் பார்ட்டிகல்ஸ். சாயில் பார்ட்டிகல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க காலம் 1ல். காலம் 2ல் ரெப்ரசன்ட் டைப் ஆஃப் சாயில் காம்போனன்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட் மேட்ச் ஃபார் த காலம் 1, 2. எது வந்து கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் சி தான். ஏன்னா 0.2 2.0 mm அப்படிங்கிறது என்ன சாயிலில் வரும்னா சாண்டி சாயில். லெஸ் தென் 0.02 mm வந்து கிளேல் சாயில். 0.002 0.02 mm இருக்கிறது ஸ்லிட் சாயில். அடுத்து 0.002 to 0.2 mm வந்து லோமி சாயில். இங்கே பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ்லேயே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு சாயிலோட மெஷர்மெண்ட்டும். ஓகேவா? இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். த பிளான்ட் ஆஃப் திஸ் குரூப் ஆர் அடாப்டட் டு லிவ் பார்ட்லி இன் வாட்டர் அண்ட் பார்ட்லி அபோவ் சப்ஸ்ட்ரேட்டம் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் வாட்டர். ஆன்சர் இஸ் ஹேலோபைட்ஸ். அதாவது ஹேலோபைட்ஸில் அந்த குரூப்பில் தான் என்ன இருக்கும்? பார்ட்லி இன் வாட்டர் வந்து பார்ட்லி அபோவ் சப்ஸ்ட்ரேட்டம் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் வாட்டர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஐடென்டிஃபை த ஏபிசிடி அண்ட் கிவன் த டேபிள். ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க. இதை ஐடென்டிஃபை பண்ணது இன்ட்ராக்ஷனை ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. மியூட்டலிசம், எஃபெக்ட்ஸ் ஆன் ஸ்பீசிஸ் எக்ஸ், எஃபெக்ட்ஸ் ஆன் ஸ்பீசிஸ் ஒய் எந்த மாதிரி இருக்கும்? ஏ ப்ளஸ், பினா ப்ளஸ் மைனஸ், காம்படிஷனா மைனஸ், சி டினா -0 இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ராக்ஷன் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. எது வந்து இன்ட்ராக்ஷனாக இருக்குது? பேரட்டிசம், அமினாலேஷம், இதுதான் இன்ட்ராக்ஷனாக இருக்குது. ஏ வந்து ப்ளஸ், பி பேரட்டிசம், சி மைனஸ், டி வந்து அமினாலேஷம். ஓகே, இந்த டேப்லர் காலமை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். பேஜ் நம்பர் 118 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆஃப்ரிட்ஸ் ஆர் ஆர்கிட் resembling the female of an insect so as to be able to get pollinated is due to phenomenon of. Answer is mimicry. Next, a free living nitrogen fixing cyanobacterium which can also form symbiotic association with the water fern Azolla anabina. Pedogenesis refers to soil. Mycorrhiza promotes plant growth by absorbing inorganic ions from soil. Next, in a freshwater environment like pond, rooted autotrophs are Nymphaea and Typha. Next, பாருங்க, match the following and choose the correct combination from the options given below. இங்கே காலம் 1 காலம் 2 கொடுத்துருக்காங்க. இன்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நான் டேப்லர் காலம் காமிச்சேன்னா இன்ட்ராக்ஷன், அதை ரெஃபர் பண்ணிக்கங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆன்சர் இதில் எது வரும்னா ஆப்ஷன் டி. ஓகேவா? ஏன்னா பிகாஸ் ஃபஸ்ட்டு ஒன் மியூட்டலிஷம்க்கு எக்ஸாம்பிள் வந்து லைக்கன் அண்டு மைக்கோரைசா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷனுக்கு தேர்ட் ஒன், அதாவது கமென்சிலஸுக்கு தேர்ட் ஒன் ஆர்கிட்ஸ் அண்ட் ஃபர்ன்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒனுக்கு செகண்ட் ஒன், அதாவது பெலனப்போரா ஓரோஃபேங்கி. ப்ரிடேஷன் கேன்சர் ஃபிஃப்த் ஒன் என்னதுன்னா நெப்பந்தஸ் டயனியா. அமான்சலிஷம்க்கு ஃபஸ்ட் ஒன் ட்ரைகோடர்மா அண்டு பெனிசிலியம். ஓகே, இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும். மியூட்டலிசமில் லைக்கன் மைக்ரோஸ் அந்த இதில் பார்த்து நீங்கள் கரெக்டாக எழுதிக்கலாம். ஆப்ஷன் டி தான் வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கி கிளான்ஸ் ஆஃப் போயர்ஹெவியா அண்டு கிளியோம் சப்போர்ட். இது ஆன்சர் என்ன வரும்னா ஜூகோரி.
ஓகேவா? இப்போ 19 1 மார்க் இருந்துச்சு, ஆன்சர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் 2 மார்க் 5 மார்க்லாம் இருக்கும். இதோட ஆன்சர் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.